அன்னதானம் முதல் சொர்ண தானம் வரை நாம் அறிவோம். மனிதன் தன் பாவங்கள் தீரவும் இன்னல்களை நீக்கிக் கொள்ளவும் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை ஒரு வழிமுறையே தானம். அன்னதானம் நம் தரித்திரத்தையும் கடன்களையும் நீக்குமென்றால் அரிசி தானம் நம் பாவங்களை போக்கும். இப்படி அத்தனை விதமான தானங்களுக்கான பலன்களை புராணங்கள் இதிகாசங்கள் அழுத்தமாக எடுத்து சொல்லியிருக்கின்றன. ஒரு தந்தை தன் மகளை மணமுடித்து கொடுப்பதையே கன்னிகா தானம் என்றுதான் சொல்வார்கள். தானத்தில் எத்தனையோ வகைகள் இருந்தாலும் இதில் தகுதியானவருக்கு மனமுவந்து கொடுக்கும் தானத்துக்கே மகிமை அதிகம். இதை பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உணர்த்திய ஒரு நிகழ்வு உண்டு. ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா அஸ்தினாபுரத்துக்கு வந்திருந்தார். அங்கு அவர் தன் காலை நேர நியமங்களை முடித்துக்கொண்டு பாண்டவர்களை பார்க்க சென்றார். தங்கள் அரண்மனை வாசலிலிருந்தே கிருஷ்ணரை வரவேற்றார் யுதிஷ்டிரன். அப்போது யுதிஷ்டிரன் முகம் வாட்டத்தோடு இருப்பதை குறிப்பால் உணர்ந்து கொண்டார் கிருஷ்ணர். உள்ளே வந்து அமர்ந்த கிருஷ்ணர் தருமரை பார்த்தார். ஆனால் தருமரோ தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். அதை பார்த்த கிருஷ்ணர் தருமரிடம், மைத்துனா, ஏன் என்னவோ போல் இருக்கிறாய்? உடல் உபாதை ஏதும் இல்லையே என்று கேட்டார். அதற்கு தருமர், இல்லை கிருஷ்ணா, இரவில் சரியாக தூங்கவில்லை என்றார். இதை கேட்ட கிருஷ்ணர், உறக்கம் வரவில்லையென்றால் அது நிம்மதி இல்லாமையை குறிக்கிறது. உன் மனம் அமைதியில்லாமல் இருக்கிறதா என்ன? அப்படி அசம்பாவித சம்பவம் எதுவும் அஸ்தினாபுரத்தில் தற்போது நிகழ்ந்ததாக தெரியவில்லையே என்றார். அதற்கு தருமர், அசம்பாவிதமெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா. ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசித்தேன். அது என்னை தூக்கம் இல்லாமல் அடித்துவிட்டது என்றார். உடனே கிருஷ்ணர் தருமரிடம், தருமா, மனம் வேதனைப்படும் எதுவாக இருந்தாலும் யாரிடமாவது அதை வெளிப்படுத்திவிட வேண்டும். இல்லையென்றால் அது உள்ளத்தை அரித்து அரித்து பெரும் துன்பத்தை வரவழைத்துவிடும். என்னிடம் சொல், எதுவாக இருந்தாலும் சொல். என்னால் தீர்க்க முடிகிறதா என யோசிக்கிறேன் என்றார். தருமர் சற்று தயங்கிவிட்டு பின் கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வி கேட்டார். கிருஷ்ணா, பாண்டவர்களாகிய நாங்கள் நல்லவர்கள்தானே என்று கேட்டார் தருமர். அதற்கு கிருஷ்ணர், அதில் என்ன சந்தேகம்? அதனால்தான் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். பின்னர் தருமர், எங்களின் அருங்குணங்கள் பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். எது வந்தாலும் நீதியின் பக்கம் நிற்கும் துணிவு, நல்லவர்க்கு உதவும் பாங்கு, எளியோர்க்கு இரங்கல் என உங்களின் ஐவரின் நற்குணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாமே. இவை அத்தனையும் ஒருங்கே பெற்றவனாக நீ இருக்கும்போது உன் தலைமையில் உன் தம்பிமார்களும் அப்படித்தானே இருப்பார்கள் என்றார் கிருஷ்ணர். சரி, தான தருமத்தில் நாங்கள் எப்படி என்று கேட்டார் தருமர். அதையும் நீங்கள் செய்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் என்றார் கிருஷ்ணர். அப்படியானால் கொடைக்கு சிறந்தவன் கர்ணன் என்று இந்த உலகமே பாராட்டுகிறதே. நாங்கள் அவனை விட எந்த விதத்தில் குறைந்து போனோம்? இந்த எண்ணம்தான் என்னை இரவெல்லாம் உறங்க விடாமல் அடித்தது என்றார் தருமர். தருமர் கூறியதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மாவின் உதடுகளில் புன்னகை நெளிந்தது. தருமரின் முகத்தையே உற்று பார்த்தார் கிருஷ்ணர். பின் கிருஷ்ணர் தருமரிடம், சரி வா, என்னோடு உன் தம்பிகளையும் அழைத்துக்கொள். உன் சந்தேகத்துக்கு விடை கிடைக்கிறதா என பார்ப்போம் என்றார் கிருஷ்ணர். பின் கிருஷ்ணர் முன்னே செல்ல பாண்டவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அஸ்தினாபுரத்தின் எல்லையை தாண்டி ஒரு இடத்தில் பாண்டவர்கள் எல்லோரையும் நிற்க சொன்னார் கிருஷ்ணர். அப்போது அங்கே ஆயர்குல தோன்றல் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் வலக்கரத்தை உயர்த்தினார். உடனே அங்கு இரு சிறு குன்றுகள் தோன்றின. அதில் ஒன்று தங்கக் குன்று, மற்றொன்று வெள்ளிக்குன்று. பின் கிருஷ்ணர் தருமரிடம், ஒரு சின்ன பரீட்சை தருமா. நீயும் உன் தம்பிகளும் சேர்ந்து இந்த இரு குன்றுகளையும் தானமாக கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த 2 குன்றுகளையும் இன்று மாலைக்குள் தானம் கொடுத்துவிட வேண்டும். அது உங்களால் முடியுமா?
அது நடந்தால் நீங்கள் கர்ணனை விட சிறந்தவர்கள் என நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை நானே இந்த உலகுக்கும் எடுத்து சொல்கிறேன் என்றார் கிருஷ்ணர். தருமர் தன் தம்பிமார்களை பார்த்தார். வலுவிற் சிறந்த பீமன், வில்லிற் சிறந்த அர்ஜுனன், நகுலன், சாஸ்திரத்தில் சிறந்த சகாதேவன் அனைவரும் களம் இறங்கினார்கள். அவர்கள் அந்த பக்கம் வருவோர் போவோரையெல்லாம் அழைத்து தங்கக் குன்றையும் வெள்ளிக் குன்றையும் வெட்டி வெட்டி கொடுத்தார்கள். மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் கொடுத்ததில் பாதி குன்றுகள் அப்படியே தீராமல் இருந்தன. இப்போது தருமர் யோசனையோடு கிருஷ்ணர் முகத்தையே பார்த்தார். இதை பார்த்த கிருஷ்ணர், இன்னுமா தீரவில்லை தருமா என்றார். பின் கிருஷ்ணர் தருமரிடம், சரி, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். யாரையாவது அனுப்பி கர்ணனை அழைத்து வரச் சொல் என்றார். உடனே கர்ணனை அழைக்க ஆட்கள் பறந்தார்கள். கர்ணனும் அங்கு வந்து சேர்ந்தான். அங்கு வந்த கர்ணனிடம் கிருஷ்ணர், கர்ணா, இவை இரண்டும் அபூர்வ குன்றுகள். இன்று மாலைக்குள் இந்த குன்றுகளை யாருக்காவது தானமாக கொடுத்துவிட வேண்டும். மாலை நேரம் ஆகிவிட்டால் இந்த குன்றுகளின் மகிமை போய்விடும். அது உன்னால் முடியுமா என்று கேட்டார். கர்ணன் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அப்போது சற்று தூரத்தில் ஒரு வயோதிக விவசாயி வருவதை பார்த்தான் கர்ணன். உடனே ஓடிப்போய் அவர் கையை பிடித்து இழுத்து வந்தான் கர்ணன். அவரிடம் கர்ணன், ஐயா, நான் மகிழ்ச்சியோடு கொடுப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டான். கர்ண மகாராஜா கேட்கிறாரே, அது சாதாரணமானதாகவா இருக்கும்? உடனே அந்த விவசாயியும் சரியென தலையசைத்தார். இதோ இந்த தங்கக்குன்று, வெள்ளிக்குன்று இரண்டையும் உங்களுக்கு நான் தானமாக கொடுக்கிறேன் என்றான் கர்ணன். அதை கேட்டு வியந்த விவசாயி மலைப்போடு தன் பரிசு பொருளை பார்த்தார். கர்ணன் ஏன் சிறந்தவன் என்று இப்போது புரிகிறதா என்று சொல்லாமல் தன் பார்வையாலேயே தருமரை பார்த்தார் கிருஷ்ணர். தருமர் தன் தலையை திருப்பிக் கொண்டார். மனமுவந்து கொடுப்பதில், வாரி வாரி வழங்குவதில் கர்ணனுக்கு இணை யாரும் இல்லை. தர்மமோ தானமோ இரண்டையும் மனமுவந்து செய்ய வேண்டும் என்பதை கிருஷ்ண பரமாத்மா உணர்த்திய சம்பவம் இது. முழு நம்பிக்கையோடு ஈடுபாட்டோடு எதையும் தானம் செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணர் தானத்தை கூட நிதானத்தோடு செய்தால் முழு பலன் கிடைக்கும் என்பதை பாண்டவர்களுக்கு உணர்த்தினார். தானம் செய்வது நல்லது, அதை நிதானமாக செய்வது மிக நல்லது. அதைத்தான் பகவான் கிருஷ்ணர் தருமருக்கு தெளிவாக விளங்க வைத்தார்.